பேக் டு சிங்கம் லுக்ல அவரை பார்க்கும்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு? நாங்களாம் எப்படி ஃபீல் பண்ணோம், என்னது இது எடுத்து 10 வருஷம் ஆகுதுன்னு அப்படியே இருக்காரு. பயங்கரமா இருந்தாரு. நான் நினைச்சேன் சரி கொஞ்சம் ஏதாவது மாத்தணும் அப்பலாம். அப்படி ஷேப் பண்ணி அப்படி வந்து நிக்கிறாரு, அப்பா தெரிச்சிட்டாரு, அப்படியே பயங்கரமா இருந்தாரு. எங்க டீம் எல்லாருமே ஷாக்கா இருந்தது. எதுவுமே எல்லாமே பக்காவா செட் ஆச்சு. 10 வருஷம் டிஃபரன்ஸ், 12 வருஷம் டிஃபரன்ஸ், அது வெளில தெரியவே இல்லை. லைக் இந்த படத்துல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 5 கெட்டப்ல வருவாரு. ஒவ்வொரு வாட்டி ஒரு கெட்டப் போடும் போதும் பயங்கரமா தான் இருக்கும். என்ன ஒரு, ஏன்னா அவர் பேசிக்கா செம அழகுங்க. நீங்க நிஜமாலே அவர் பார்த்துனே இருக்கலாம், அப்படியே அந்த பவர் இருக்கும் அந்த ஸ்கிரீன்ல இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் கெட்டப் வந்து பயங்கரமா கிராக் பண்ணிட்டோம். பிரீத்தி ஷீல்ன்றவங்க வந்து துரந்தர்லாம் பண்ணிருக்கிற நேஷனல் அவார்ட் வின்னிங் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ற ஒருத்தங்க. அவங்களோட பாம்பேல இருந்து வருவாங்க. சூர்யா சாரோட ஜிகே விஷ்ணு, சூர்யா சார், அவங்க 2 பேரும் தான் ரெஃபர் பண்ணாங்க. அவங்கள வச்சு பண்ணோம். ஃபர்ஸ்ட் லுக் தெரிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து லாயர் லுக்குக்கு அந்த இது வேணும். செட்டே ஆகல. விக் வைக்கலாம், இல்ல வந்து வேற ஒரு மீசை வைக்கலாம், ஒட்டு மீசை வைக்கலாம், ஏதோ ஒரு பண்ணலாம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்குள்ள போய் கதவை திறக்கிறேன், அவர் அப்படி உட்காந்துருந்தாரு. இப்ப படத்துல இருக்கிற லுக்ல. சரி இதான் சார் லுக், இது சூப்பரா இருக்கு. எவ்வளவுதானா, போதுமானா? ஆமா எனக்கு போதும். எனக்கு வந்து கண் கிட்ட வேண்டிய ஒரு மை தேவைப்பட்டுச்சு. சோ அது அந்த பிரீத்தி ஷீல் கிட்ட சொன்னேன். அவங்க போட்டாங்க, செமையா இருந்தது. அப்பா என்ன சூர்யா சார் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே அந்த ஒரு எல்லா கெட்டப்லயும் அப்படி ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலா அந்த லெதர் ஜாக்கெட்டே தேவைப்படாது, சும்மா நான் வச்சிருந்தேன். ஏன்னா அங்க வந்து மாசா அது மேல இருந்து சிகரெட் பிடிச்சு அந்த சுருட்டை பிடிச்சு நிப்பாரு. அதுக்கு ஒரு 4 ஃப்ரேம்க்கு எனக்கு அது யூஸ் ஆகும். என்ன ஒரே வேஷ்டி சட்டையிலே இருக்காரு, ஒரு சின்ன ஒரு 10 ஃப்ரேம்லயாவது அட்லீஸ்ட் இது மாதிரி வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். அந்த லியோ காஃபி சீக்வன்ஸ்லயும் மேலேயும் அவரை செமையா ஒரு ஹீரோ வந்து ஏன் திடீர்னு இந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா நாங்க அதுக்கும் பதில் வச்சிட்டோம்.